யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். தேர்தல் களத்திலிருந்து ஜோ பைடன் விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக தற்போது ஒரே ஒரு பெயர் வலுவாக முன்வைக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பை 2020 தேர்தலில் ஜோ பைடன் தோற்கடித்தது போன்று 2024 தோற்கடிக்க வலிமையான ஒரே ஒரு நபர் அவர் என்றும், அவர் தேர்தல் களம் கண்டால் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தோற்கடிக்கப்படுவது உறுதி என்றே கூறியிருக்கின்றார். அவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவின் மனைவி மிச்சல் ஒபாமா. ஆனால் ஜனாதிபதி ஜோ பைடன் தமக்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை முன்மொழிந்துள்ளார். இருப்பினும் மிச்சல் ஒபாமாவுக்கான ஆதரவு குவிந்து வருகின்றது. அது மட்டுமன்றி 2009 முதல் 2017 வரையான காலகட்டத்தில் அமெரிக்காவின் முதல் பெண்மணியாக இருந்த மிச்சல் ஒபாமா தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் தாம் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே 60 வயதாகும் மிச்சல் ஒபாமாவை ஆதரித்து பலர் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர். வடக்கு டாகோட்டாவின் செனட் கெவின் க்ரோத் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிடுகையில், ரகசியம் எதையும் தாம் வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் மிச்சல் ஒபாமா தற்போது களமிறங்கினால் அது கட்சிக்கும் நாட்டுக்கும் வலு சேர்க்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை என பதிவிட்டுள்ளார். பெண்ணொருவர் பதிவிடுகையில், அவர் கமலா ஹாரிஸை அல்லது மிச்சல் ஒபாமாவை தெரிவு செய்யவில்லை என்றால் தாம் இந்த முறை வாக்களிப்பதாக இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இன்னொருவர் பதிவிடுகையில், மிச்சல் ஒபாமா உங்கள் நாட்டின் தற்போதைய தேவை, நீங்கள் களமிறக்குங்கள், வெற்றி நமதே என பதிவிட்டுள்ளார். மிச்சல் ஒபாமாவால் மட்டுமே ட்ரம்பை தோற்கடிக்க முடியும் என சமூக ஊடக பக்கங்களில் பலர் பதிவிட்டு வருகின்றனர். வாக்காளர்களை ஈர்க்கவும் கட்சியை வலுப்படுத்தவும் நாடு முழுவதும் அறியப்படும் பெயர் அவருடையது என்றும் பலர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் ஜோ பைடன் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு தமது கட்சியின் வேட்பாளராக கமலா ஹாரிஸை வருவதற்கு எனது முழு ஆதரவையும் ஒப்புதலையும் வழங்கவிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் பொறுப்பிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு நெருக்குதல் அதிகரித்து வருகின்றது. COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டு தம்மை சுற்றி யாரும் இல்லாத சூழலில் தமது டெலவேர் கடற்கரை வீட்டில் பைடன் தனிமையில் ஓய்வெடுத்து வருகின்றார். இந்த நிலையில் திரு பைடனின் வயது மற்றும் உடல்நிலை கருதி அவர் சார்ந்திருக்கும் ஜனநாயக கட்சியினரே வேட்பாளர் பொறுப்பிலிருந்து அவர் விலக வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகின்றனர். அந்த குரல்களில் ஆக முக்கியமானது முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவினுடைய பைடன் போட்டியிலிருந்து விலகுவது நல்லது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற நாயகர் நான்சி பெலோசியும் அவரது பின்னணியில் திரு ஒபாமாவும் தமக்கு நெருக்குதல் ஏற்படுத்தி வருவதாக திரு பைடன் கருதுகின்றார் என அண்மைய ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது பைடன் துணை ஜனாதிபதியாக இருந்தார். திரு பைடனை அந்த நிலைக்கு உயர்த்தியவர் ஒபாமா. குறிப்பாக 2020 தேர்தலில் திரு பைடனுக்கு ஆதரவாக நின்றவர்கள் பெலோசி மற்றும் ஜனநாயக கட்சியின் செனட் சபை தலைவர். அதேவேளை தலைவர்கள் அதாவது ஒபாமா, பெலோசி, திரு ஸ்மார் ஆகியோர் ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஹக்கீம் ஹெப்ரீம்ஸ் திரு பைடன் விலக குரல் கொடுத்து வருவதாக வெளிவரும் செய்திகளை பைடன் அவதானித்து வருகின்றார். வேட்பாளர் காரணமாக நவம்பர் தேர்தலில் ஜனநாயக கட்சி படுதோல்வியை சந்திக்கும் என்று அவர்கள் அனைவரும் எச்சரித்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் வேட்பாளர் ஒருவரை அவரது சொந்த கட்சியினரே விலக சொல்லி நெருக்குதல் அளித்து வருவது இதுவரை காணாத ஒன்று என்று கருதப்படுகின்றது. கடந்த ஆண்டுகளில் பைடனின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த சொந்த கட்சியின் நண்பர்களே அவர் விலக வேண்டும் என்று அடுத்தடுத்து நெருக்குதல் அளித்து வருகின்றனர். தேர்தல் நிதி திரட்டில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அதிபர் வேட்பாளரான பைடனும் அவரது குழுவினரும் பிரச்சாரத்தை தொடர்வது என்று வெள்ளிக்கிழமை முடிவெடுத்தனர். அவருக்கு ஆதரவாக நிதி திரட்டில் சுணக்கம் காணப்படுகின்றது. உடல் தளர்ச்சி காரணமாக 81 வயது பைடன் அதிபர் போட்டியில் இருந்து விலகாத வரை நிதியளிக்கப் போவதில்லை என்பதை பெரிய கொடையாளர்கள் மறைமுகமாக தெரிவித்துள்ளனர். நவம்பர் 5 தேர்தலில் பைடன்
பைடன் வெல்வதற்கான சாத்தியம் குறைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் ஒருவேளை அவர் விலகினால் தற்போதைய துணை அதிபர் ஹாரிஸுக்கு அதிபர் வேட்பாளர் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளது. மசாசூசெட்ஸில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் நடத்திய நிதி திரட்டல் நன்கொடையாளர்கள் தீவிர நாட்டம் காட்டியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பதற்காக பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு பயணம் செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அவர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு பயணிப்பதாகவும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரையில் அவர் அங்கு தங்கியிருப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எந்த இடத்தில் அவர் தங்கியிருப்பார் என்பது குறித்து தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதமர் குடும்பம் தங்கியிருக்கும் இடம் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அரசாங்க விமானத்தை பயன்படுத்தி பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனிப்பட்ட பயணங்கள் மேற்கொண்டாலும் பிரதமர் பதவி நிலையில் இருப்பவர் அரசாங்க விமானத்தை பயன்படுத்த வேண்டியது அவசியமானது. இதனால் பிரதமர் பயண கட்டணங்களை அரசாங்கத்திற்கு செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்குவதற்காக செலவாகும் தொகையும் அவர் மீள செலுத்துவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே பிரதமர் ட்ரூடோ குடும்பத்துடன் விடுமுறையை கழிக்க சென்ற இடங்கள் மற்றும் விமான பயணங்களுக்காக செலவிடப்பட்ட தொகை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரதமர் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு குடும்பத்துடன் விடுமுறையை கழிப்பதற்காக செல்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க வரலாற்றின் மோசமான ஜனாதிபதியாக ஜோ பைடன் வெளியேறுவதாக முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜோ பைடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ள நிலையில் ட்ரம்ப் இதனை அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை பைடன் ஆமோதித்துள்ள போதிலும் இதுவரை இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை. எனினும் கமலா ஹாரிஸ் புதிய வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டால் அவரை வெற்றி கொள்வது பைடனை வெற்றி கொள்வதை விட இலகுவானது என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட அதிகாரிகளான அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் சபாநாயகர் நான்சி பெலோசி ஆகியோர் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையிலேயே ஜோ பைடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளதோடு புதிய வேட்பாளராக கமலா ஹாரிஸை ஆமோதித்துள்ளார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் மிக விரைவாக பரவக்கூடிய போலியோ வைரஸின் திரிவு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்த பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட கழிவு மாதிரிகளிலிருந்தே இந்த வைரஸின் திரிவு கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் அந்த நபர்களுக்கு உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் பாலஸ்தீனியர்கள் பெரும் ஆபத்தில் உள்ளதாக உலக சுகாதார அமைப்பும் காசாவின் சுகாதார அமைச்சக அதிகாரிகளும் கூறுகின்றனர். இது போலியோ வைரஸின் திரிவு என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கடந்த மாதம் கேன் யூனிஸ் மற்றும் டெய்ரா அல்பாலா ஆகிய இடங்களில் சேகரிக்கப்பட்ட 6 மாதிரிகளில் இந்த வைரஸ் திரிவு கண்டறியப்பட்டுள்ளது. கனடாவில் சிறுவர் நலன்புரி கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வழங்கப்பட்ட உள்ளூர் சிறுவர் நலன்புரி கொடுப்பனவு தொகை உறுதியளிக்கப்பட்டதனை விடவும் அதிக தொகை என தெரிவிக்கப்படுகின்றது. 6 வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளைக்கு $7,437 வழங்கப்பட்டதுடன் 6 முதல் 17 வயது வரையிலான பிள்ளைகளுக்கு $6,275 வழங்கப்பட்டது. 2024 முதல் 2025 ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கான கொடுப்பனவு தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டது. சிறுவர் நலன்புரி திட்டத்தினூடாக குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான மாதாந்த கொடுப்பனவு தொகை $648.9 எனவும் 6 முதல் 17 வயது வரையிலான சிறுவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு தொகை $547.5 எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டில் சுமார் $350 கூடுதலாக பெற்றோர் பெற்றுக்கொள்வார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது கொடுப்பனவு தொகையில் 4.7% அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. பண வேகத்தை கருத்தில் கொண்டு இந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கனடிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பத்தினர் பிள்ளைகளை வளர்ப்பதில் எதிர்நோக்கும் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் இந்த கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.